அந்த சிலங்கை வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த சிலங்கைக்குள்ள அந்த இது இருக்குமே அது கீழே விழுந்துரும். அதை வந்து தெரியாம அப்படியே ஸ்டெப் பண்ணியிருப்போம், காலில் எல்லாம் ரத்தம் வந்திருக்கு. கர்நாடிக் இசை ஃபீல்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. நார்த் இந்தியன் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்லலாம் இது பிரச்சனை இல்லை. பட் வேர்ல்டு வைட் வாய்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இல்லாட்டி ஆடியன்ஸ் ஆர்டிஸ்ட் இப்போ நானே கூப்பிட்டு கேட்பேன், என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணித்துது, சவுண்ட் எப்படி இருந்தது, இந்த ஃப்ளூட்டோட டோன் பிடிச்சது, அந்த ஃப்ளூட்டோட டோன் பண்ணி எல்லாரையும் போயிட்டு இப்படி ஃபோன் பண்ணுவேன். இது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நம்ம என்னைக்கும் காம்ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடாது. பரதநாட்டியத்துக்கு வர்றது ஆடியன்ஸ் எல்லாரும் மயிலாப்பூர்லேருந்து வரமாட்டாங்க. பாதி பேர் பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க, கேரளாலேருந்து வந்திருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால எது ஜெனரிக் லாங்குவேஜ், யார் எல்லா கம்பைண்டாக பார்க்கும்போது இங்கிலீஷ் தான் ஜெனரிக் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும். எந்த ஹோல் பாடி ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், எல்லாம் எழுதியிருக்கு. அது வந்து அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது எங்களுக்கு இப்போது. ஏன்னா ஈஸியாக ஆடிட்டு போயிட்டா ஒரு வந்து என்ன எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸாக போட்டு ஈஸியாக ஆடிட்டு போயிட்டாப்பா, ரிஸ்க் எடுக்கலை அப்படின்பா. நீங்கள் வந்து ஹவு டு யூ கவுண்டர் தட்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ பாலமுரளி கிருஷ்ண சாரோட பிருந்தாவனத்தில் நான் அப்புறம் உங்கள் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நிறைய விஐபிஸ் வந்திருப்பாங்க. சர்ப்ரைஸாக இருக்கும், திடீர்னு வந்திருப்பாங்க. சினிமா பிரபலமாக இருக்கலாம், இல்லை ஹிந்துஸ்தானி மியூசிஷியனாக இருக்கலாம். நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா, நீங்கள் ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் சொல்கிறேன், பண்டிட் ஜஸ்ராஜ் ஜி வந்து குருஜி வாஸ் ஆர்கனைசிங் அ ஃபெஸ்டிவல். அவர் எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ணுவார் ஹைதராபாத்தில். அந்த நிகழ்ச்சியில் நான் டான்ஸ், என்னோட பாக்கியம் என்னன்னா என்னோட கலையை வந்து அங்கே முன்னாடி ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரெசென்ட். அது அப்போ வந்து அந்த கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இருந்தார். அதுக்கப்புறம் ஆமாம், இங்கே இந்த ஊரில் பார்த்தேன்னா எனக்கு பது அக்கா வந்து பார்த்துருக்கார், பத்மா சுப்பிரமணியம், அப்புறம் லீலா அக்கா வந்திருக்கார், அப்புறம் ப்ரொஃபஸர் சிவி சந்திரசேகர் என்னோட குருவே. சார் வந்து என்னைக்குமே நான் ஆடின்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லையே அப்படின்பேன். ஏன்னா பயம். ஆனால் சொல்லாமல் வந்துடுவார் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லோவிலேயே உட்காந்து அப்படின்னு. அது இன்னொரு இது என்னன்னா, சாரோடது ப்ரோக்ராம் முன்னாடி வந்துட்டு எல்லாம் ஓகேயாமா அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்துட்டா. ஐயோ சார் நீங்கள் வந்துட்டீங்களா ப்ரோக்ராமுக்கு? ஆமாம், நான் பார்க்குறேன், முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு அந்த குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு ஐ வுட் லைக் டு பிலீவ் கண்டிப்பாக. அண்ட் தென் பெங்களூரில் நான் அப்போது ஒரு 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் அகோ தான் அந்த அப்போ நிறைய இந்த கார்ப்பரேட் ஷோஸ் மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சில அப்போ இருந்த டிவி ஸ்டார்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம், விஐபிஸ், மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி. பரதநாட்டியம் டான்ஸில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கா? உங்கள் கால்லேருந்து சலங்கை கைண்டு விழுந்திருக்கும். நிறைய தடவை இருக்கு. அந்த சிலங்கை வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த சிலங்கைக்குள்ள அந்த இது இருக்குமே அது கீழே விழுந்துரும். அதை வந்து தெரியாமல் அப்படியே ஸ்டெப் பண்ணியிருப்போம், காலில் எல்லாம் ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் சம்டைம்ஸ் என்ன இந்த வார்ட்ரோப் மிஷாப் அப்படின்பா, இப்போ அந்த காது தோடு அது கீழே வளையல், ஐயோ இது காதோட இது தோடு விழுந்துரும் அப்படி இருக்கும். போய் காலை வச்சிருக்கேன். ஸ்டேஜ் மேலேயும் ஆணி இருக்கும், பார்க்காம விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ எங்கேயோ அடிபட்டிருக்கு, எங்கெங்கேயோ வலிக்கிறது இதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஓ ப்ராபப்ளி ஸ்டேஜில் எப்படி இருக்குமோ. எனக்கும் நிறைய தடவை இந்த மேக் ஷிஃப்ட், இப்போது நார்மல் நன்னா ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா வுட் ஃப்ளோரிங் இருக்கும், நன்னா இருக்கும், கிளியராக இருக்கும். நான் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த கார்பெட் மாதிரி போட்டு ஆணி அடிச்சுட்டு போயிட்டு வாங்க, அதுலேயே காலை குத்தும், அந்த மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக. உங்கள் டான்ஸை வந்து உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் பார்த்துருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க?
எப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் உன்னோடதுன்னு கேட்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட் பண்ணிய ரொம்ப நல்லா இருந்ததுமா. என்ன புரியும் தெரியல, ஆனா வந்து எனக்கு அந்த கிருஷ்ணா பீஸ் இல்ல ஏதாவது ஒரு பீஸ் இல்ல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, ஒருத்தர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பேச்சுலர்ஸ் பேச்சுலர்ஸ் இன் பாப் அண்ட் ஜாஸ் மியூசிக். பொண்ணு பேர் என்ன? ஸ்வரலயா. பையன் சம்வித். அவனுக்கு நிறைய ஆர்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட். இப்போ பியானோ படிக்கிறான். நிறைய ரொம்ப எந்த கச்சேரி வந்தாலும் ஒரு 3 மணி நேரம் கச்சேரி இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாம எடுக்கல. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவன் வந்து அப்பாவோட இப்போ இந்த லேட்டஸ்ட் இது என்னன்னா சீசன் முடிச்சுட்டு அப்பா நானும் ஃப்ளூட் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ளூட் எடுத்து ப்ளூ பண்ண ட்ரை பண்றான். கொஞ்ச நாள் மிருதங்கம்னு சொல்லிட்டு இருக்கான். செட்டில் ஆகட்டும்ங்கிற ஒரு அவனுக்கு ஐ திங்க் கான்செப்ட்ல விட்டுருக்கோம். பட் இன்னும் அவன் பியானோ கத்துட்டு இருக்கான். மியூசிக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னைக்கும் நிச்சயமா அவன் மியூசிக் தான் பண்ண போறான். அந்த மாதிரி என் பொண்ணும் ஸ்கூல்லையும் நல்லா படித்தா. பட் ஃபைனலாக நான் மியூசிக் தான் பண்ணுவேன் டிகிரி. எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் சிங்கிங் தான் பிடிக்கும். கிட்டாரும் கற்றுண்டா, கிட்டாரும் வாசிக்கிறா. இருந்தாலும் பாப் அண்ட் ஜாஸ் சிங்கிங் இப்போ அது இன்னும் எக்ஸ்டென்சிவாக படிக்க போயிட்டு இருக்கா ஆஸ்திரியாவுக்கு. புல்லாங்குழல்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியம் இது. அதில் வந்து நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து செய்யணும். அதில் நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்திருக்கீங்க. இப்பவும் சரி, மாலி மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் நான் கேட்டிருக்கேன். உங்கள் வாசிப்பு கேட்டு மாலி இப்படி தான் வாசிச்சிருப்பார் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. என்ன அது வந்து ஒரு பெரிய ஒரு இது காம்ப்ளிமெண்ட். அது என்ன இன்றைக்கும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ஏன் ஒரு பெரிய கூட்டம் வரமாட்டேங்குது? சில இடங்களில் மட்டுமே வருது. அது ஒரு கர்நாடிக் இசை பிரச்சனை தான். அது கர்நாடிக் இசை ஃபீல்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. நார்த் இந்தியன் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்லலாம் இது பிரச்சனை இல்லை. பட் வேர்ல்டு வைட் வாய்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இப்போ அதனால தான் என்னோட பொண்ணுக்கும் இப்போ பாருங்க அவங்க இன்ட்ரெஸ்டே ரொம்ப வாய்ஸ். ஏன்னா ஈவன் வெஸ்ட்லேயும் வாய்ஸுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஏன்னா கர்நாடிக் இசையில் சாகித்யம் ஜாஸ்தி. அது நிறைய விதத்தில் பழகிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா அவங்க படுக்க போட்டுருச்ச ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு தாலாட்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி பூஜை பண்ணுறச்ச பாடியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும் ஆடியன்ஸுக்கு. லிட்ரேச்சர்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் ரிலீஜியஸ்லேயும் இப்போ கர்நாடிக் மியூசிக் பாட்டுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மேலே எழுதியிருக்காங்க. இப்போது எனக்கு நான் ஒரு சிவ பக்தன்னா இல்லை ஒரு விஷ்ணு பக்தரா இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிலிஜனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கர்நாடிக் மியூசிக் சிங்கிங்கில் நிறையவே ஒரு இமீடியட் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நான் பாடுறதெல்லாம் வர்சஸ் ஆஃப் தி காட், இந்த டெம்பிள் பற்றி ஒரு ஸ்டோரி, அது மாதிரி டிவோஷனல் காம்போசிஷன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு தனி இது இருக்குது. கர்நாடிக் மியூசிக்கில் வாய்ஸ் தானே ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் தானே மெயின். அதுக்கு ஒட்டி தான் எல்லாம் இந்த வீணா, மிருதங்கம், ஃப்ளூட். வெஸ்டர்ன் வேர்ல்டு இப்படி தான் இருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டில் ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நிச்சயமா இருக்கு. அங்கேயும் இப்போ பார்த்தா ட்ரம்ஸ் அண்ட் கிட்டார் ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பியானோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இது பாப்புலர்னு சொல்லலாம். வாய்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். இன்னைக்கும் ஒரு நல்ல ஹியூமன் வாய்ஸில் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஃப்ளூட்டு, வயலின் மாதிரி நிறைய சோலோ வாசிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்தா சொரத்தை மட்டும் வாசிக்கிறாங்க. சொரத்தை கற்றுக்கிட்டு வாசிச்சுறாங்க. இவங்க சாகித்யத்தை கற்றுக்கிறது இல்லை. ஈவன் நாதஸ்வரம் கூட நான் பார்க்குறேன். சாகித்யத்தை கற்றுக்காத சொரத்தை கற்றுட்டு வாசிச்சுறாங்க. எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிருக்கலாம். கர்நாடிக் இசையில் காம்போசிஷன் நிச்சயமா நல்ல பாட கத்துக்கணும். நீங்க ட்ரெடிஷனல் மியூசிக் பார்க்குறச்சு இப்போ நான் அதே கான்டெம்பரரி வெர்ஷனா வாசிக்க போறேன் அப்படின்னா நிறைய பேர் சாகித்யம் தெரியாம கூட வாசிச்சிருக்காங்க. நோட்ஸோட இது தெரியல, பட் அது தெரிஞ்சிடணும். நம்ம கேட்கறச்சு அவங்க சாகித்யமோட வாசிக்கிறாங்க, சாகித்யம் எல்லாமே வாசிக்கிறாங்கிறது நல்ல இமீடியட்டாக தெரிஞ்சிடும். பட் சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு சார். பட் நான் இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு மியூசிஷியன் அப்படி நான் இந்த காம்போசிஷனை ஆத்தென்டிக்காக வாசிப்பேன் அப்படி சொன்னால் அதுக்கு சாகித்யம் தெரிஞ்சிருக்கணும், அதோட ப்ரொனவுன்சியேஷனும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் நிறைய ப்ரோக்ராமுக்கு சஷாங்க் வருவார். என்ன ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சரியா இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படிங்கிறப்பல கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாரா? அந்த அளவுக்கு அப்படியும் கேட்டிருக்காரு. நம்மளுக்கு என்ன தோணித்துங்கிறது நம்ம கேட்ச் பண்ண முடியும். இப்போ டான்ஸ் புரியாம இருக்கலாம், ஆனா அந்த அந்த பிரசன்டேஷன் எப்படி இருந்தது, ஒரு ப்ரொஃபஷனலா இருந்ததா
இல்லையா, எங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கலாம், என்டர்டெய்னிங்கா இருந்ததா இல்லையா, போர் அடிச்சுதா, இல்ல இந்த ஸ்டோரி நல்லா இருந்ததா, அந்த ஸ்டோரி நல்லா இருந்ததா, அந்த மாதிரி. அப்புறம் வர்ச்சுவஸிக்கா ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததா இல்லையா, இது ஏதோ அந்த ஜத்தி பண்ணேன் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுமா, அது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுமா அப்படிம்பார். நான் அதுக்கு அதான் சொல்லுவேன், உங்க ஃப்ளூட்டு மாதிரி நான் அந்த ஸ்பீட்ல எல்லாம் வாசிச்சா காலை உடைஞ்சிடும் அப்படிம்பேன். ஏன்னா ஹீ இஸ் வெரி அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் அப்படி இருக்கும். இல்ல பட் சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து he is such a great artist. ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி அசஸ் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் எனக்கு. இல்ல அப்படி மட்டும் இல்லை, நானும் சொல்றேன், நான் சபா செக்ரட்டரியானும் சரி, ஃபெலோ ஆர்டிஸ்டானும் சரி, அக்காம்பனிங் ஆர்டிஸ்ட் இல்லாட்டி ஆடியன்ஸ்ல யாரோ ஆர்டிஸ்ட் இருப்பேன், நானே கூப்பிட்டு கேட்பேன், என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணித்துது, சவுண்ட் எப்படி இருந்தது, இந்த ஃப்ளூட்டோட டோன் பிடிச்சது, அந்த ஃப்ளூட்டோட டோன் பண்ணி எல்லாரையும் போயிட்டு இப்படி ஃபோன் பண்ணுவேன். இது இஸ் an important issue. நம்ம என்னைக்கும் காம்ப்ளசண்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு சில கச்சேரியில ஒருத்தர் வருவாரு, இது அப்படி பண்ணிருக்கலாமே, இது ஒன்னு தான் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லுவா. அதுல நிறைய விஷயம் இருக்கும். அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் எ ஃபீட்பேக். அதில் நானும் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லுவேன். எங்கள் அப்பா என்னோட கச்சேரிக்கெல்லாம் இப்போ வருவாருன்னு அப்படி வந்து திட்டுவார். சம்டைம்ஸ் இது வாட் இஸ் திஸ், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது சரியில்லை. அது வி ஷுட் ஹாவ் தட் பாசிட்டிவ் இன் ரிசீவிங் இட். எனக்கு தோணுது அது அவளுக்கு சொல்லுவேன். என்னோட கச்சேரி பற்றி அவளும் சொல்லுவான், என்னோட பொண்ணும் சொல்லுவான். என்னோட பொண்ணுக்கு இந்த வெஸ்டர்ன் இயர் இருக்கிறதுனால அவள் நிறைய நாம் பார்க்காத விஷயம்லாம் நிறைய பார்ப்பாள். அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்ட் இப்படி இருந்தது, இந்த பீட்ஸில் இப்படி ஒரு இது இருந்தது அப்படி சொல்கிறதுக்கு she has told me many times. It's important to have a feedback. அப்புறம் பரதநாட்டியத்துக்கு டயட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமா? டயட், your exercise is very very important. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நான் இன்னைக்கு எனக்கு ஓகே ஒரு மாதம் கச்சேரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் ஓகே எல்லா நாளும் மோட்டிவேஷன் இல்லாமல் கஷ்டம். எஸ், பட் அந்த ஒரு லெவலுக்கு எப்படி இருக்கணும்னா, இல்லைனாலும் பரவாயில்ல, we have to focus on this. இது பண்ணி தான் ஆனோம், இது பண்ணியே இது பண்ணோம். ஸோ நான் வந்து யோகா பண்ணுவேன், அப்புறம் வாக்கிங் போவேன். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் இல்லையா டயட்ல? ப்ரோட்டீன் ரிச் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And generally overall fitness is very important. Fitness is very important. And dance, strengthening, ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து இன்னோவேஷன் அப்படின்னு நீங்க கேட்ட ட்ரெடிஷ்னலா, அப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இந்த there is another version of இது ஆன்சர் சொல்றேன் பதில். இப்போ ட்ரெடிஷ்னலா நீங்க பார்த்தீங்கன்னா எங்க குருஸ் ஆகட்டும், நாட் இது கொஞ்சம் பழைய காலத்து குருஸ் எல்லாம், அவருக்கு வந்து நாட்டிய சாஸ்திரால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங்க்கு என்னென்ன அவசியம், இந்த ஹோல் பாடி ஒரு ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாம் எழுதியிருக்கு. அது வந்து அதுக்கு மேல பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எங்களுக்கு இப்போ. ஏன்னா ஈஸியா ஆடிட்டு போயிட்டா ஒரு வந்து என்ன எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸா போட்டு ஈஸியா ஆடிட்டு போயிட்டாப்பா, ரிஸ்க் எடுக்கல அப்படின்பா. நீங்க வந்து ஹவு டு யூ கவுண்டர் தட்? சும்மா அதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா முடியாது. கால் ஸ்ட்ரென்த், அது ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங். இப்போ ஜிம்முக்கு போகணும், அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஒரு டயட் பிளான். இப்போ சீசன் வருதுனால எங்களுக்கு ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 months ஆஃப் ட்ரைனிங் ஃபார் டான்ஸ், ஃபிட்னஸ் ட்ரைனிங். அது பண்ணாதான் டான்ஸுக்கு வந்து கலரி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது அந்த ஒரு டார்கெட்டட் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு டான்ஸ்ல எப்படி நீங்க வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நாங்க எல்லாம் இப்போ அந்த மாதிரி எஜுகேஷன், அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு திங்கிங் எல்லாம் வந்திருக்கு. உங்களை அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து எங்க உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் தானே? காதல் எங்கேருந்து வந்தது? யார் இவரா? அரேஞ்ச் காதல். எந்த வயசுல நீங்க அவங்கள பார்த்தீங்க? என்னோட 26வது வயசுல தான் பார்த்தேன். ஆக்சுவலி நாங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன்ல தான் பேசினோம், ஓகேன்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சோல் கொரியாவில் இருக்க ஒரு கச்சேரி இருந்தது. அதில் ஒரு 8 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதில் இவங்கள 9வது ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு கூப்பிட்டு அங்கே தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். அப்புறம் டான்ஸ் எப்போ பார்த்தீங்க?
ஃபுல்லா அதுக்கப்புறம் ஒரு சீசன்ல தான் இங்க ஆடினாங்க சோவியத் கல்ச்சரல் ஹால் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் வீடியோ ஏதோ பார்த்தேன். வீடியோ பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தேன். பட் ஓவர் டைம் ஷி ஹஸ் டெவலப்ட் சோ மச். மெட்ராஸ்க்கு வந்து எல்லாருடைய குரு நிறைய ஒண்டர்ஃபுல் குருஸ் கூட கத்துண்டு அதுக்கப்புறம் நிறைய இங்க இந்த ஊர்ல இருக்கிற எக்ஸ்போஜர் என்ன ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்போஜர். கண்டிப்பா நிறைய அண்ட் ஷி இஸ் ஆல்சோ இன்னோவேட்டட் அ லாட் அண்ட் நிறைய ஷி டீச்சஸ் அ லாட். ஸோ எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் தி ஜர்னின்னு சொல்லலாம். ஆமா, நீங்க ஏன் அதிகமா ஆட மாட்டேங்கிறீங்க? ரொம்ப செலக்டடா வச்சிருக்கீங்க. இல்ல அது சென்னையில சார், மத்த இடத்துல எல்லாம் ஆடுறேன், கண்டிப்பா ஆடுறேன். எஸ் நீங்க எந்த ஊர் போனாலும் ட்ரெடிஷன் தான் ஆடுறீங்க. ஆடியன்ஸ் பொறுத்து இருக்கு சார். ட்ரெடிஷ்னலா இப்போ நாங்க வந்து ஒரு சபால இந்த சீசன்ல ஆடணும்னா த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஒரு மார்க்கம் பண்ணணும், அதுல ஒரு 2 பீஸ் இன்னோவேட்டிவா ஆடிடலாம், பரவாயில்ல. பட் நீங்க யூஎஸ் இல்ல யூரோப் இல்ல அந்த மாதிரி போறச்ச அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இவ்வளோ நீஷ். இப்போ பரதநாட்டியம்ங்கிறது ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆர்ட் ஃபார்ம், ரொம்ப நீஷ். நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கேன்னு ஒரு தனியா ஆடியன்ஸ் இருக்கா. அந்த மாதிரி அவளுக்கு ட்ரைனிங் இல்லாம இருக்கும். காமன் இப்போ ஓகே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு ஸ்டோரி எடுத்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி ஓகே, கிருஷ்ணாவோட ஸ்டோரி ஒரு பீஸ்லயே பாப்புலர் ஸ்டோரிஸை வந்து வீவ் பண்ணி அதையே ஒரு ப்ரெசன்டேஷன். இல்லைன்னா இந்த பாப்புலர் இப்போ சமுத்திரமந்தனம் ஆர் அந்த மாதிரி ஒரு இது எடுத்து அகெயின் இன்னோவேட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். எப்படி நாங்கள் வந்து அதுக்கு மியூசிக் போட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணால் நல்லா இருக்கும். அகெயின் த சேலஞ்சஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சோலோயிஸ்டா வந்து எப்படி அட்ராக்டிவாக பண்ண முடியும், அசிஸ்ட் வித் மியூசிக், அசிஸ்ட் வித் லைட்டிங், அசிஸ்ட் வித் காஸ்டியூம், இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு கண்டிப்பா பண்ணணும். பண்ணியிருக்கேன், பண்ண வேண்டியும் இருக்கு. ஆனா அப்படியும் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மேல நான் டைரக்டா ஒரு குற்றம் சொல்றேன். நீங்க எல்லாம் பரதநாட்டிய ப்ரோக்ராம்ல உங்க ப்ரோக்ராமை பத்தி பேசும்போது ஒரு ராமாயண கான்செப்டோ அல்லது மகாபாரத்தில் ஏதோ ஒரு ஐட்டமோ பேசும்போது ஏன் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? நீங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் யூரோப்பியன்ஸ் உட்காந்துருக்காங்க, ஏன் பெரும்பான்மையான பரதநாட்டியம் கான்செப்ட்ல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்க? மயிலாப்பூர் ஆடியன்ஸ் எது இங்கிலீஷ்? அதுல 2 பேருக்கும் ஒரு எனக்கும் அதே பிரச்சனை இருக்கு. பரதநாட்டியத்துக்கு வர்றது ஆடியன்ஸ் எல்லாரும் மயிலாப்பூர்ல இருந்து வரமாட்டாங்க. பாதி பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருப்பாங்க, கேரளால இருந்து வந்திருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால எது ஜெனரிக் லாங்குவேஜ் எல்லா கம்பைண்டா பார்க்கும்போது இங்கிலீஷ் தான் ஜெனரிக் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் என்னோட ஆடியன்ஸ்லேயே நானே இப்போ பீசஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருச்சேன், எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியுமாங்கிற ஒரு சார். தமிழ் நான் பேசுறேன். இப்போ யாராவது வந்து பெங்களூர்ல இருந்து ஆர்டிஸ்ட் வந்திருக்கா வச்சுக்கோங்க சார், அனௌன்ஸ் பண்ணணும். அவ என்ன பண்ணுவான்? ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தானே. இப்போ இங்கிலீஷ்லனா ஓகே ஒரு அளவுக்கு புரியும். இன்ஃபேக்ட் நீங்க மெட்ராஸ் ஆடியன்ஸ், டான்ஸ் ஆடியன்ஸ் நீங்க டிசம்பர் டைம்ல பாத்தீங்கன்னா more than 50 to 70% அவுட்சைடர்ஸ் தான் வருவாங்க. பெங்களூர், கேரளா, ஆந்திரா, பாம்பே, கல்கட்டால இருந்து எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தமிழ்ல பேசினா புரியாது. ஏன்னா இவங்க வந்து அது ரொம்ப செயற்கையா இருக்கு. நம்மளுடைய புராணத்தை வந்து இன்னொரு மொழியில சீதா சேஷ்டு ராவணா, சீதா சேஷ்டு லக்ஷ்மணா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஆமா நிச்சயமா I agree with you 100%. ஆனா எப்படி சார் நான் அனௌன்ஸ் பண்றேன், தமிழ் is a very beautiful language, அமேசிங் லாங்குவேஜ். நிச்சயமா தனியா வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராம்ல இருக்கு. எங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லயே வந்து இப்படி சேலஞ்சஸ் உண்டு. ஏன்னா இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. we have had people who can speak தமிழ், ரொம்ப நன்னா தமிழ் பேசுறவங்க கிட்ட உட்கார்ந்து அந்த சினாப்சிஸ கொடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு. அது பண்ணிருக்கோம். பட் ஜெனரலா பேசுற சபா ஆடியன்ஸ்ல 50-15 தான் சொல்ல முடியும். ஏன்னா 50 தமிழ் 50 அதர்ஸ்ன்னு சொல்ல முடியும். புராணத்துல உள்ள ஏதோ ஒரு இதுவரை வெளிவராத ஒரு ஏதோ ஒரு எபிசோடு புராணத்துல அதை எடுத்து நீங்க செய்யும்போது ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னோவேட்டிவா இருந்தா எங்க இருந்து எடுத்தீங்க இந்த கதை, யாருக்கும் தெரியாது, என்னது இது கதை அப்படிம்பாங்க. ஸோ த சேலஞ்சஸ் அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும். நாங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு கதை இருந்தது, இது பண்ணேன். அது என்ன சார், இட்ஸ் a chicken and hen story. பாப்புலர் எல்லாமே அது போய் சேராது. பாப்புலர் ஆகிறதுக்கு எதாவது புதுசா பண்ணணும். இது ஒரு சர்க்கிள். மியூசிஷியன்ஸ்னாலும் சரி, டான்ஸர்ஸ்னாலும் சரி,
புதுசா எதா பண்ணுங்கோ அப்படிம்பா. புதுசா என்ன பண்றது சார்? இப்போ இருக்கிற ஆர்ட்டே வந்து நாங்க இவ்வளோ வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி 30 வருஷம் 35 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி உழைச்சு இது நாங்க பண்றோமே, அது நீங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? இருக்கிற ஓகே, வேற போயட்ஸ், வேற லிரிக்ஸ், வேற இது ஒரு கதை, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் ரூட்ஸ். நீங்க வந்து நான் இஃப் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஷோயிங், இப்போ இது ட்ரெடிஷ்னலா இதுதான் இருக்கு, இதுதான் நாங்க பண்ண வேண்டிய விதம் அப்படின்னு நாங்க வந்து காமிக்கலைன்னா எப்படி இல்ல தெரியும்? இன்னைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், என்னோட ஸ்டூடெண்ட்ஸான இருக்கலாம், இவங்க ஸ்டூடெண்ட்ஸான இருக்கலாம், வந்து சார் இந்த ஆர்டிஸ்ட் அந்த சினிமால இருந்து ஒரு காம்போசிஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க சார், நீங்க ஏன் அப்படி சொல்லி கொடுக்க கூடாது? அது ட்ரெடிஷன் கிடையாது, அதனால நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனலா அந்த சேலஞ்ச். ஆமா, ஏன்னா ஏதோ ஒரு ஃபியூஷன் மியூசிக்கு வந்து செமை கிளாசிக்கல் ஸ்டெப்ஸை போட்டு என்ன இப்போ இருக்கிற நிலைமை என்ன இருக்கு, இன்ஸ்டாகிராம்ஸ்ல எவ்வளவு ரீல்ஸ் பார்ப்பாங்க. இது அது வந்தாச்சே சார், மேம் நீங்க வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அது ட்ரெடிஷ்னல் இல்லையே. நான் வந்து பிராக்டிஸ் பண்றது கிளாசிக்கல் ஆர்ட், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த கிளாசிக்கல் மியூசிக் ஓட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணாம பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம செலு தான் ஃபிட் ஆகும், செலு ஃபிட் ஆகாது. இது ஜனங்களுக்கு நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ செலு ஆர்டிஸ்டோட கச்சேரிக்கு தான் போவாங்க, ஏன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தான் பிடிக்கும். இது இன்னைக்கு இல்லை, ஹிஸ்டரியில் எப்பவும் இருந்திருக்காங்க. யார் பேரும் சொல்ல விரும்பல, பட் என்னைக்கும் ஹிஸ்டரியில் பியூர் கிளாசிக்கல், ஒரு மிட் கிரவுண்ட், ஒரு பியூர் எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் த கிளாசிக்கல், அப்படி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணியிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன கேட்குற வரைச்ச கர்நாடிக் மியூசிக் ஃப்ளூட் அப்படி வரைச்ச அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும், அவ்வளோதான். இது பண்ணிட்டு இதுவும் கர்நாடிக் மியூசிக்ல போட்டுக்கலாம் அப்படி சொல்றது கஷ்டம். இப்போ another சேலஞ்ச் என்னன்னா, இப்போ ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன். பரதநாட்டியம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ட்ரைனிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேருந்து பணம்? இப்போ சும்மா நான் கிளாசிக்கல் டான்ஸ் பண்றேன் அப்படின்னு அந்த ஃபீல்ட்ல வந்து தெர் இஸ் நோ மணி. நாங்க வந்து செலவடிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த லெவல் வரலும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இல்லை ஈவன் பாப்புலர் டான்சர்ஸ்க்கும் ஐ ரியலி பிட்டி தெம் பிகாஸ் தி ஃபீல்ட் இஸ் வெரி ஸ்மால். டீச்சிங்ல இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிக். நீங்க டீச்சிங் நிறைய பண்றீங்களா? இங்க பண்றேன், நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன், நிறைய பண்றேன், நிறைய டிராவல் பண்றேன். அதனால நான் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, பிகினர்ஸ் கிளாஸ் நான் எடுக்கவே மாட்டேன், ஆன்லைன் அட்வான்ஸ் கிளாஸஸ். ஏன்னா டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ இந்த மூவ்மெண்ட் இந்த அடவு பண்ணுமா இங்க அப்படின்னா புரியணும். சரி, உங்க டான்ஸ் ஃபீல்ட்ல நீங்களும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க இல்லையா? உங்க ஃபீல்ட்ல இன்னும் இதை சாதிக்கணும் நம்ம அப்படின்னு லைஃப்ல ஏதாவது ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கீங்களா? இந்த இடத்துக்கு வரணும் நம்ம, அந்த மாதிரி யாருக்கு இருக்காது சார்? இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபுல் பேக்ட் ஹால் வந்து பார்த்து டான்ஸை ரசிச்சு அந்த லெவலுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசை கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா வி ஆர் அ பார்ட் ஆஃப் இட். இப்போ நான் மளவிகாக்காட்டும், பிரியாக்காட்டும், ஈவன் சந்திரசேகர் எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, அந்த ஒரு எங்களுக்கு இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங். அப்பா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை நீங்க கொண்டு வரையிலே, நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு நாங்கள் எவ்வளோ உழைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அது பண்ணிட்டு தான் இருப்போம். சில டைம் உழைச்சாலும் அந்த பலன் கிடைக்காது. ஆனா அது அகைன் நீங்க இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ வந்து ஐயோ ஒன்றும் இல்லப்பா, கச்சேரியில ஒன்றும் இல்லை, எதுக்கு சும்மா பைசா செலவழிச்சுட்டு நான் வந்து பண்ணணும் டான்ஸ், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் ஸ்டாப் பண்ணிடுறேனே வேண்டாம். பட் யூ சே நோ 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 நோ, இதெல்லாம் நீ இவ்வளோ ஈஸியா பண்ணிட்டா எப்படி? இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நெவர் டு இட். பட் இந்த நிலைமையில நிறைய ஆர்டிஸ்டும் இருக்காங்க, இப்போ நிறைய டான்சர்ஸும் இருக்காங்க. இட்ஸ் அ வெரி டிமோட்டிவேட்டிங் இஷ்யூ. சில வருஷம் ஒன்றும் கச்சேரிகள் நடக்காது, சில வருஷம் நல்லா நடக்கும், சில வருஷம் அதே சபாஸ் கூப்பிட மாட்டாங்க. இது எல்லாமே இட்ஸ் எ ஃபேஸ் இன் ஆர்டிஸ்ட் லைஃப். ஆமா, அது மியூசிக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், கண்டிப்பா ஈவன் மோர் ஸோ டான்ஸ்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டான்ஸ் இப்போ ஹோஸ்ட் பண்ணணும்னால ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எவ்வளோ ஒரு பார்க்க வேண்டிய இஷ்யூஸ் இருக்குன்னா, கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டேஜ் இருக்கணும்,
லைட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கணும், சவுண்ட் செட் கரெக்டா இருக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மி தான். அண்ட் தென் அதுக்கு மேல எங்களுக்கு பைசா கொடுக்கணும். அது கொடுத்தாலும் பாதி எங்களுக்கு பத்தாது. பிகாஸ் நாங்க வந்து தனியா அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம கர்நாடிக் சைட்ல இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு கச்சேரி சாயந்தரம் வந்ததுன்னா நோ ப்ராப்ளம், போய் வாசிட்டு வந்துருவோம். யார வேணா வயலின் வச்சுக்கலாம். ஆமா, யார வேணாலும் ஓகே. இது டான்ஸ்ல முடியாது. முடியவே டான்ஸ்ல நல்ல தெரிஞ்ச ஃபெமிலியாரிட்டி இருக்கிற டீம் தான் வேணும். ஏன்னா ஒரு காம்படிஷனுக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜினேஷனுக்கும் அவங்க கோரியோகிராஃபி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காமனாக நிறைய திங்ஸ் இல்லை, அப்படி பார்க்க முடியாது. ஸோ நம்ம கச்சேரி ஒரு முடிவுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு. பல விஷயங்களை 2 பேரும் ரொம்ப அழகாக ரொம்ப சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கெல்லாம் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஃபார் கமிங்.